வணக்கம் நண்பர்களே. ஜெயா டிவியின் நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை இன்று மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நிர்வாகம் என்பது அரசியல் தலைமையின் ஆற்றலுக்கு இயைந்ததாக நடக்கின்ற பொழுதுதான் ஒரு செம்மையான ஆட்சி நடைபெற முடியும் என்பதில் ஆழமான நம்பிக்கை கொண்டு அது தொடர்பான பல கருத்துக்களை கட்டுரைகளாக எழுதி வருபவர் நண்பர் முருகன், முன்னாள் IAS அதிகாரி அவர்கள். அண்மையில் கூட ஆம் ஆத்மி கட்சியை பற்றி தமிழ் பத்திரிகை ஒன்றில் விரிவான கட்டுரை எழுதியிருந்தார். தமிழ்நாட்டில் இந்த மாற்றத்திற்கான, வளர்ச்சிக்கான, எழுச்சிக்கான அனைத்து தேவைகளும் இன்றைய நிலையை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி நடைமுறையில் முழுமை பெறுகிறது. எனவே எதிர்வரும் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது திரு முருகன் IAS அவர்களுடைய உறுதியான நம்பிக்கை. இன்றைய நிகழ்ச்சியில் திரு முருகன் IAS அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார். வணக்கம். புதிய தலைமுறை ஓட்டு போட வரும் பொழுது, குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால், இந்த தேர்தலில் ஏறத்தாழ ஒரு 40 லட்சம் பேர் முதல் முறையாக வாக்களிக்கப் போகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் 18 வயதிலிருந்து 24 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கப் போகிறார்கள் என்பதும் புள்ளிவரம் சொல்கிறது. இவர்கள் பெரும்பாலும் உணர்ச்சி உந்துதலால் வாக்களிப்பார்கள். வேறு வகையான கன்சிடரேஷன், காஸ்ட், ரிலிஜன் போன்ற கன்சிடரேஷன் இல்லாமல் இவர்கள் வாக்களிப்பார்கள் என்பதெல்லாம் அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்து. இன்றைக்கு நடைபெறுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இந்த 18 வயதிலிருந்து 24 வயதுக்குட்பட்ட புதிய வாக்காளர்களும் மனநிறைவோடு வாக்களிப்பார்கள், இந்த ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்று நீங்கள் நினைப்பதற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டிலேயே இருந்து தமிழகத்தின் ஒரு தனிப்பட்ட சமூக அரசியல் சூழ்நிலைகளை ஆராய்ந்த போன்றவர்களுக்கு யூத்தாக இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணம் பிரதிபலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம யூத்னா யாருங்க? உங்கள் வீட்டில் இருக்கவங்க, எங்கள் வீட்டில் இருக்கவங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, பிள்ளைங்க, இவங்கெல்லாம் தான் வராங்க. கல்லூரியில் இருக்கவங்க முதல்ல அவங்க பொது வாழ்க்கை பற்றியும் அரசியலை பற்றியும் அவங்க அறகுறையாக அப்படியே இப்படி தெரிஞ்சிக்கும் போது இருக்கிறதுக்கும் வாழ்க்கையில் அவங்க நேரில் பார்க்குறதுல அசந்து போவாங்க. இப்போ உதாரணமாக எங்கள் ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கிராமத்தில் நாங்கள் நல்லா பார்த்துருக்குறோம். அந்த காலத்தில் நாங்களாம் இளைஞர்களாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சேர்ந்தவன் ஒரு சின்ன பதவியில் உட்காந்துக்கிட்டு அவ்வளவு கூத்தடிப்பான். அதை மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கொடுமைகள் பார்த்து, அவ்வளோ கொடுமைகள் முன்னாடி அவன் வாழ்ந்ததை பார்த்து, அப்புறம் இன்னும் அவன் கண்டினியூ பண்ணுறதை பார்த்து, அதை நம்பி அவனுடைய சந்நிதியார்கள் அரசியல் பண்ணுறதை பார்த்து, இந்த முறையிலங்க கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இந்த நிலைமையிலையும் அப்படி இந்த அதிமுக வந்த பிறகு எவ்வளவோ கட்டுப்பாடு வந்திருக்கிறது என்ற எண்ணம் இன்னும் இருக்கு. அந்த எண்ணம் நீங்காத வரையில் தமிழகத்தில் தனிப்பட்ட முறையில் அதிக வாக்குகளை பெறும் கட்சியாக அதிமுக விளங்குகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது ஒன்று. அப்புறம் இன்றைக்கு இருக்கிற கூட்டணி அரசியல் சூழ்நிலைகளை வைத்து பார்த்தாலும், இப்போ நடக்கிற அந்த அரசு நலத்திட்டங்கள் போக கட்டுப்பாடான அரசு நிர்வாகத்தில் சார் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பாருங்கள், அது ரொம்ப வேலை செய்யும். ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆள் தப்பு பண்ணியிருக்காரு, அது தலைமைக்கு தெரிஞ்சவொன்னே சரி அவனை போச்சொல்லு அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி ரொம்ப ரேர் அது. இதெல்லாம் எஃபெக்ட் இருக்கும். இதெல்லாம் வச்சு தான் நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வரேன். தமிழகத்தை பொறுத்தவரை அகில இந்திய அரசியல் ஒரு பக்கம் தனியாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, வருகின்ற தேர்தலில் அதிக பெரும்பான்மையான வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு அணிகள், எவ்வளவு சேர்க்கைகள் என்று இருந்த பொழுதிலும் கூட 2011 தேர்தல் முடிவை காட்டிலும் சிறப்பாக அஇஅதிமுகவுக்கு கிடைக்கும் நம்புறீங்க? நான் நம்புறேன். அந்த கட்சி அப்படி நினைக்கிறதுனால தான் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி பேப்பரில் நான் படிக்கிறேன். ஸோ கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கூட்டணி அரசியலுங்கிறது அது வேறு கோணம். ட்ரைகானர்டு கண்டஸ்ட் வந்துட்டா நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய நண்பர்கள், அரசியல் தொடர்புள்ளவர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லார்ட்டையும் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்கள் ட்ரைகானர்டு கண்டஸ்ட்னு தேர்தல் முடிவாகி கண்டஸ்ட் முடிவாயிட்டுன்னா
டெஃபினட்டாக வந்து ஏடிஎம்கே வந்து நிறைய சீட் வாங்குங்கிறது என்னுடைய கணக்கு. அண்மையில் நீங்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க, இந்த ஆம் ஆத்மி கட்சி என்பது ஒரு இன்டர்நெட் பேஸ்டாகவும் மத்திய வர்க்க இளைஞர்கள் மையமாக வைத்ததுமாக ஒரு தோற்றத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டு அதன் வழியாகவே ஒரு நிர்வாகத்தை நடத்தி அதன் வழியாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுங்கிற கனவோட உள்ள வந்திருக்கு. அது வெற்றி பெறாது, இது கதைக்கு ஆகாது, நிர்வாகங்கிறது வேற என்று நீங்கள் கட்டுரை எழுதியிருந்தீர்கள். தில்லியில் இந்த ஆம் ஆத்மி கட்சி என்பது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம் என்பது வட இந்தியா முழுவதும் ஒரு அலை வீசுவதாக ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்க. அது மிக தவறான ஒரு பத்திரிகைகளும் ஊடகங்களும் சேர்ந்து சில மாதிரியான இதை அவங்களும் வேணும்னு செய்யலை, அவங்களுடைய அரைகுறை அரசியல் ஆழத்தினால அப்படி பண்ணிட்டாங்க. நான் ஆனஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ சார் ஆம் ஆத்மி பொறுத்தவரையில் அந்த கட்சிக்கே தெரியாது அவங்க வெற்றி பெறுறது. அவங்க அரசியல் கட்சி ஆரம்பிப்போம், எலெக்ஷனில் நிற்போம்னு ஏதோ ஒரு மாதிரி ஆரம்பித்து டெல்லியில் வந்து மக்கள் எதிர்பாராத வகையில் மிகுந்த கோபதாபத்துடன் எல்லா தட்டு மக்களும் இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுங்க, அப்பர் மிடில் கிளாஸு மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் ஓட்டு போட்டு எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது. குடிசையில் இருக்கிறவன், ஏழைகள், ரிக்ஷா ஓட்டுறவன் எல்லாருமே டெல்லியில் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருந்தாங்க பல விஷயங்களில். அவங்க திடீர்னு சரியான வந்து மாற்றமைப்பு இல்லை. இப்போ உதாரணமாக சார், ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது, நிறைய அதிருப்தி இருக்குது. அடுத்த கட்சி ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த அதிருப்தி குறைந்து அடுத்த கட்சி மேலேயும் அதிருப்தி ஆகி ஒட்டுமொத்தமாக இருக்கும்போது சாதாரணமாக ஒரு தேர்ட் பார்ட்டி வந்த மாதிரி இவங்க ஜெயிச்சு வந்தாங்க சார். ஜெயிச்சு வந்தப்போவே நாங்கள் எல்லாம் கூர்ந்து கவனிக்கும்போது அதை தவிர ஆக்சிடென்டலாக ஜெயிச்சதை தவிர நிர்வாகத்தின் அடிப்படை என்னன்னே தெரில. அதாவது ஒரு உட்கார்ந்து ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, மற்ற ஸ்டேட்டுக்கும் டெல்லிக்குள்ள வித்தியாசம் கூட அவருக்கு தெரியல. போலீஸ் வந்து டைரக்ட் கண்ட்ரோல் இந்த ஹோல் கண்ட்ரியில் சார். டெல்லியில் மட்டும் யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் டெல்லி டைரக்டாக கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நீங்கள் மற்ற யூனியன் பிரதேசம் புதுச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லி டைரக்டாக கண்ட்ரோல் பண்ணல. லா அண்ட் ஆர்டர் அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைரக்ட்லி என்ற சென்ட்ரல் கவர்மெண்ட். இது தெரியாமல் ஒரு ஆள் சிஎம்ஏ ஆகிட்டார். உடனே ஓடி போய் இறங்கி போய் ஒரு சட்ட அமைச்சர் ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து ஆக்ஷன் எடுன்னு சொல்கிறார். அவர் போலீஸ்காரர் கேஷுவலாக சொல்கிறார், சாரி வித்தவுட் வாரண்ட் ஐ கேனாட் என்டர்னு. இதை சட்ட அமைச்சர் சட்டம் படித்தவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, நிர்வாகத்தை பற்றி எந்த தகவல்கள் இல்லாத காரணத்தோடும் இல்லைனாலும் பரவாயில்ல கூப்பிட்டு 4 பேரை கேட்டுட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவோங்கிற அந்த இதுவும் இல்லாமல் எல்லாம் பேரை கெடுத்துக்கிட்டாங்க. டெல்லியில் இருக்கவங்களே என்னடா அப்படி ஆகி போச்சு, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற நினைக்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டு எந்த இடத்துலையும் அந்த மாதிரி வரவே முடியாதுங்கிறது. அப்புறம் கொஞ்சம் நெஞ்சம் ஒன்றுமே இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருந்து ஓஹோ அது மாதிரி நம்மளும் பண்ணலான்னு ஏதோ ஒன்று ரெண்டு மற்ற ஊர்களில் வருமோன்னு நினச்சவங்க கூட இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே மோசம் இருந்து அரசே கூடிய சீக்கிரம் வந்து அரசு பதவியிலிருந்து விலகிற மாதிரியோ அல்லது விலக்கப்படுற மாதிரி சூழ்நிலை உருவாங்கிறதா இன்றைய கருத்து. இந்த ஆம் ஆத்மியோடைய இந்த வெற்றியையும் அதற்கு நடக்க போகின்ற அந்த இமினன்ட் டிஃபிட்டையும் 77 ஜெயபிரகாஷ் மூவ்மெண்ட்டோட ஒப்பிடலாமா? அது நிச்சயமாக முடியாது. அவங்கெல்லாம் வந்து அரசியல் சமூகம் நிறைய கொள்கை கோட்பாடுகளோடு வளர்ந்து வந்து அப்புறம் அரசியலில் வந்து கம்பல்ஷனில் வந்து வந்தவங்க. இவங்க வந்து ஈவன் அண்ணாசாரி அவர்கள் கூட அவர் பெரிய தியாகி, ஊரில் வந்து உண்ணாவிரதம் இருப்பார், காந்தியவாதிங்க எல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் அவ்வளோ விவரம் தெரிஞ்சவங்களா இல்லைன்னு நான் கூட அதை பற்றி ஒரு தடவை விவரமாக எழுதியிருந்தேன். நாங்கள்லாம் வந்து முத பதவிக்கு வரும்போது 1973 மொத்தம் ஒரு மாநில அரசாங்கத்தை நிர்வகிக்கின்ற எல்லா சட்டம் சார்ந்த விதிமுறைகள், இந்த ஆக்ட் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், 123 நான் படிச்சிருக்கேன் சார். 123 ஆக்ட் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணிடலான்னு வச்சுருந்தோம் அந்த காலத்தில். இன்றைக்கி போனீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 100 கூடி இருக்கும். அப்போ நாங்கள்லாம் பதவியில் இருக்கும்போது அந்த இது சரியாக நடக்கலை, ஒரு சட்டம் போடும்போது இங்கே இருக்க சட்டத்தை நல்லா நிறைவேற்றினா புது சட்டம் தேவையில்லை நாங்களே ஆர்கியூ பண்ணியிருக்கோம். அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க முதல்வர்கள். இவன் என்ன சொல்கிறான், புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்தால் ஊழலை ஒழிச்சிடலாம். இருக்க சட்டத்தை நிறைவேற்றினா ஒழுங்காக ஊழல் ஒழிஞ்சிடும்னு சொல்லி எவ்வளோ சொன்னோம். சரி அதெல்லாம் கேட்கல, உண்ணாவிரதம் வந்தார். அந்த பாணியில் இவங்க அரசியலும் ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு சமூக பிரச்சனைகள், நிர்வாக பிரச்சனைகள், அரசு கட்சி நடத்துவதில் உள்ள பல பிரச்சனைகள் இதெல்லாம் தெரியாமல் ஒன் ஃபைன் மார்னிங் தே ஆர் மேடு மினிஸ்டர், எம்பி, எம்எல்ஏங்க. அதனால் இவங்களை பார்த்துட்டு
மற்றவங்க கட்சி ஆரம்பிக்கவங்க ஆஹா இது முடியாது போலுக்குன்னு சொல்லி இருக்க கட்சிகளில் நல்ல கட்சிகளை தேர்ந்தெடுத்து போய் வந்து தான் இங்கே மட்டும் இல்லை, பிரான்ஸில் அப்படி நடந்திருக்கு, யூகோஸ்லோவியாவில் அப்படி நடந்திருக்கு. சரித்திரத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மூமெண்ட்டுன்னு மக்கள் கிளர்த்தி எழுந்து அதை வந்து பதவியில் அமர்த்தும் போது அப்படியே இல்லாமல் போயிருக்கு. ஏற்கனவே அரசியல் அனுபவம் உள்ளவங்க தான் இதை பண்ண முடியுங்கிறது தெளிவாக இருக்கு. இங்கேயும் அதுதான் நிதர்சனம். ஆம் ஆத்மியினுடைய தலைவரே ஒரு IRS ஆபீசர் தான். மீடியா வளர்ந்திருக்கிற விதத்துல தில்லியில் நடைபெற்ற ஒரு சிறு மாற்றமே என்னவோ இந்த நாடு முழுவதும் ஒரு பெரிய எழுச்சியும் புரட்சியும் ஏற்பட்டிருக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை, ஒரு பெரிய வாய்ப்பு அவருக்கு கொடுத்து இன்னைக்கு அவர் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு நிர்வாக அனுபவம் பெற்ற ஒருவர் அரசியல் அனுபவம் பெறாமல் ஆட்சி நடத்த முடியாதுங்கிறீங்க? சந்தேகமே இல்லை. நிர்வாகத்தில் கூட அவர் நிறைய அனுபவம் உள்ளவர்னு நான் சொல்லலை. அதை பண்ணுங்க, முதல்ல ஒரு ஆங்கில ஒளிக்காட்சியில் வந்து அவரை ரொம்ப புகழ்ந்த ஒரு ஆள் இப்போ அதே ஆள் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் தப்பாக சொல்லிட்டேன், நான் தப்பாக புரிஞ்சுட்டேன்னு இப்போ பேசுகிறார் அவர். அதாவது அவர் வந்து IRS ஆஃபீஸராக இருக்கும்போது அவர் பேரில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அப்போ இவர் அரசியலே கிடையாது. அவர் செய்தது தவறுன்னு சொல்லி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அரசில் பெர்மிஷன் வாங்காமல் NGO ஒன்று ஆரம்பித்து ஃபாரின் ஃபண்டை வாங்கியிருக்காருன்னு அவர் பேரில் சார்ஜ் போட்டிருக்காங்க. அரசிட்ட வந்து லாங் லீவ் போட்டு வேலையை விட்டு போயிட்டாரு. அப்புறம் மினிமம் சர்வீஸை நீ கம்ப்ளீட் பண்ணாதான் ரிசைன் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணவர் வருமான வரித்துறை. அதில் கூட இவர் தெளிவான ஒரு வெற்றிகரமான அதிகாரியாக இருந்ததா எனக்கு தெரியல. ஸோ IRSல இருந்த ஒரே காரணத்திற்காக அரசில் ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சதுனால அரசின் எல்லா துறைகளின் எல்லா பரிமாணங்களும் தெரியும் என்பதை நான் நம்பவில்லை. ஆம் ஆத்மியினுடைய இந்த முயற்சி என்பது டெல்லியோட முடிஞ்சிடும். என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு இந்த டெல்லியில் கூட அவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, ஈவன் ஆம் ஆத்மி இன்டர்னல் மீட்டிங்கில் நம்மளால் முடியலை, ஏதாவது ஒரு காரணம் காட்டி ஏதாவது ஒரு பேர் எடுத்து ஓடிடுவோம் பதவி விட்டு நினைக்கலாமோன்னு கூட நினைக்கிறேன் நான். அவங்களால நிர்வாகம் பண்ண முடியலை. டெல்லி நிர்வாகத்தில் இவங்க இவ்வளவு குளறுபடி பண்ணதுனால இவங்க கட்சியின் வளர்க்க சான்ஸே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு திமுக பெரிதும் விமர்சிக்கப்படுகின்ற ஒரு கட்சியாக, அதனுடைய அரசியல் நடவடிக்கைகள் காரணமாக இல்லை, அந்த கட்சிக்குள் நடக்கின்ற விஷயங்களை பார்த்து மக்கள் வியந்து போய் இருப்பதாக தோன்றுகிறது. ஒரு 63 வயதான மகன், 90 வயதான அப்பா, 60 வயதான இன்னொரு மகன், இவர்களுக்குள்ளான மோதல் இதுவே ஒவ்வொரு நாளும் திமுகவினுடைய நடவடிக்கைகளாக, அவர்களுடைய அரசியலே இந்த மூவரை சுற்றியதாக, மக்களை பற்றியோ மக்கள் பிரச்சனைகளை பற்றியோ இந்த நாட்டை பற்றியோ, ஒரு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற நேரத்தில் கூட ஒரு நாட்டினுடைய இந்த பொருளாதார பிரச்சனைகளை பற்றியோ எல்லை பிரச்சனைகளை பற்றியோ எல்லை தாண்டிய மக்களை பற்றிய பிரச்சனைகளை பற்றியோ எதுவுமே இல்லாமல் இந்த மூவரை சுற்றியதாக மட்டும் ஒரு இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறதே. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற இதெல்லாம் நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே இப்படி வரும்னு சொன்னோம். அதாவது சார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணா அவர்களுக்கு பின்பு அப்படி இந்த யாரெல்லாம் அடுத்த கட்ட தலைவர் இருந்தாங்களோ அவங்கள வந்து 4வது ஸ்டேஜில் இருந்தவர் எல்லாரையும் தள்ளிட்டு 2வது ஸ்டேஜுக்கு வந்து அப்புறம் முதல் ஸ்டேஜுக்கு வந்து கருணாநிதி அவர்கள் சில வழிமுறைகளை பின்பற்றினார் சார். அந்த வழிமுறைகளை பின்பற்றி அது தொடர்ந்து வெற்றி அளித்து அதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி மேலே வந்தார். அப்பமே கொஞ்சம் விவரமானவங்களாம் அப்படியே மெதுவாக சொல்லுவாங்க, இவர் பாருங்கள் இது ஃபேமிலி பார்ட்டியாக கொண்டு போவார்னு. அப்போ யாருமே நம்பாதவங்களாக இருந்தாங்க. அப்போ நாங்கள்லாம் கேட்டிருக்கோம். அப்புறம் கம்ப்ளீட்டாக இது ஃபேமிலி பார்ட்டி தான், இஷ்டப்பட்டா இருங்க அப்படிங்கிற டிக்ளரேஷனோட கட்சி நடத்தினார். வெற்றியும் கண்டார். அதில் அவர் வெற்றி கண்டார். அதை அப்படி ஏற்றுக்கிட்டவர் இருக்காரு நமது பேராசிரியர் அன்பழகன் அவர்கள். ஆமையா இது ஃபேமிலி பார்ட்டி தான், அதை ஏற்றுக்கிட்டு தான் நாங்கள் பொதுச் செயலாளர் இருக்கேன், இஷ்டப்பட்டவங்க வாங்க மாதிரி இருக்கிறாரு. அடுத்த ஸ்டேஜ் வருது. எது வருதுன்னா, சரி ஃபேமிலியில் யார் முக்கியத்துவம் யாருக்கு இதுன்னு வருது. அந்த சண்டை இப்போ நடக்குது. இது வந்து இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே வந்து இப்படி வந்து ஒரு பொது நிர்வாகத்தை அல்லது பொது அமைப்பாகிய அரசியல் கட்சியை வந்து நீங்கள் குடும்ப சொத்தாக மாற்றும் போது குடும்பத்தில் யார் அடுத்த வாரிசுங்கிற தகராறு நிச்சயம் வரும். இப்போ வந்து இருக்கிறவங்கள இந்த தகராறு நடக்கிறதே வாரிசு தகராறு. அதில் வந்து தலைவராக இருக்கிற கருணாநிதி அவர்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார். அதை மற்றவங்க ஏற்றுக்கணும்னு இல்லை, ஆனால் முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த தகராறு வந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இது தேர்தல் நேரத்தில் மக்களால் எப்படி பார்க்கப்படும்? சந்தேகமே கிடையாது. தேர்தல் நேரத்தில் இந்த சண்டை நடக்காட்டாலே அவங்க குடும்ப விஷயங்கள் வெளிவரும். எப்படின்னா டிக்கெட்டில் தெரிய வரும், ஏன் ஆளு ஓல்னு வரும். இப்போ இது பெரிய ஒரு பாதிப்பாக வரும்.
ஆனால் அவருடைய அரசியல் அனுபவத்தில் இது தேர்தல் நெருங்கி வரும்போது இன்னும் மோசமாக போகும், அதை முந்திக்கிட்டே ஃபேஸ் பண்ணி டேமேஜை குறைக்கலான்னு தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு அவர். அதான் ஒருவர் சொன்னார், இதே திமுக தலைவர் 1970ஆம் ஆண்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கிறதுக்காக போனப்போ அதை எதிர்த்த மாணவர்கள் போலீஸாரால் தாக்கப்பட்டார்கள். தப்பி ஓடிய ஒரு மாணவன் அங்கே இருந்த ஒரு குளத்தில் விழுந்து இறந்து போனான். மாணவனுடைய பிணம் ஓரிரு நாட்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மாணவனுடைய தகப்பனை அழைத்து இது என் மகன் இல்லை என்று எழுதி வாங்க செய்து அந்த நேரத்தில் அந்த பழியிலிருந்து தப்பித்தார் என்று படித்தோம். இன்றைக்கு காலம் சில கணக்குகளை தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருக்கிறது. கணக்கை முடிக்காமல் காலம் முடிவதில்லை. அதற்கெல்லாம் ஒரு திருப்பி செலுத்துகின்ற நேரமாக தந்தை மகனே இல்லை தந்தையே இல்லை என்பது போன்று அடித்துக்கொண்டு ஊருக்குள்ளே இவர்கள் நடத்திய திருவிளையாடல்கள் எல்லாம் இன்று உலகுக்கே தெரிகின்ற வகையில் மாறி இருக்கிறது. இதுதான் காலத்தின் கோலம் என்று ஒருவர் விமர்சித்தார். இந்த விமர்சனம் எந்த அளவிற்கு உங்களுக்கு ஏற்புடையது? அதாவது கடவுள், அப்புறம் நீதி நேர்மை இதெல்லாம் நம் தலையில் விடியும் பாவ செய்வர்கள் தண்டிக்கப்படும் நினைக்கிறவங்களுக்கு அந்த விளக்கம் புறமா இருக்கலாம். நாங்கள்லாம் என்ன நினைப்போம்னா, நாம் என்ன மாதிரி நடந்துக்கிறோமோ அதனுடைய முழு பலனும் நல்லதும் கெட்டதும் நம்மை வந்தடையுங்கிறது நேச்சுரல் லா அப்படின்னு லாஜிக்கலாக ஆர்கியூ பண்ணுவோம். இது ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் எல்லா உளவியல் அறிஞர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தை வளர்ப்பை பற்றி சொல்லும்போது, குழந்தை பிறந்து விவரமாக தன் தாய் தந்தையரையும் வீட்டு சூழ்நிலையும் கூர்ந்து கவனிக்கும். 7 வயது வரைக்கும் அவங்க அப்படியே அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்புறம் சிறுவர்களாக இருக்கும்போது அப்சர்வ் 7 வயசு வரைக்கும் தான் அவனுக்கு குணாதிசயங்களாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்பாக்குண்டே புக்கே அதை பற்றி தான். அப்புறமும் வளரும்போது படிக்கும்போது அப்பா அம்மா எல்லாம் பார்த்து குணாதிசயங்களை பண்ணுவாங்க. இவர் கருணாநிதி வீட்டில் அவர் அழகிரியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, நம்ம அப்பாவுடைய மிதமிஞ்சிய வெற்றிக்கு காரணம் என்ன? அப்படி கிளவராக இருக்கிறது, குரூப் சேர்க்கறது, அவனுக்கு செலவு பண்ணுறது, அவன் நம்ம ஆளாக வச்சுக்கிறது அப்படின்ட்டு போகிறது. அப்புறம் தேவைப்பட்டால் பணம் பாசம் அன்பு பாசம்லாம் ரெண்டாவது, பவர் பணம் முக்கியம் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணுறது. இப்படி வளர்ந்த பிள்ளைகள் இப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரியான ஆளுங்களோட வெற்றி அந்த மாதிரியான மொத்தத்தில் தான் தோல்வியாக போய் முடியுங்கிறது சரித்திரமே நமக்கு சொல்லியிருக்கு. உலக சரித்திரத்தை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா, மிகவும் புத்திசாலிகளாக இருந்தவர்கள் கூட தவறான அணுகுமுறையில் வேல் வந்தவர்கள் தவறாக தான் போயிருக்காங்க. எதை விதைக்கிறோமோ அதை அறுத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆனால் இதுவுமே கூட ஒரு நாடகம்தான். முதல்ல நாடகமாக அவர் முயற்சிச்சாருங்கிறது நான்லாம் பார்த்து படித்த உடனே, பத்திரிகையில் படித்த உடனே முதல்ல நான் நினச்சேன் என்னென்னா, சரி முதல்ல தம்பி தான் பண்ண போகிறோங்கிறத அண்ணா ஒத்துக்கிட்டாரு, அப்படியே இது பண்ணார். அப்புறம் ஏதோ குடும்பத்துக்குள்ளே பேசி அவருடைய தீவிர ஆதரவாளர்லாம் சொன்னாங்க சரியாக வராதுங்கன்னு சொல்லி கொஞ்சம் அறகுறை மனசில் இருந்தார். அதை வெளிப்படுத்துகிற விதமாக ஸ்டாலின் மதுரைக்கு போகும்போது அந்த ஆளுங்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. ஒன்று ஒரே தகராறாகி கலைஞர்கிட்ட எல்லாருமா சேர்ந்து உட்காந்து ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் ஒரு முடிவு எடுங்க, இந்த அறகுறையெல்லாம் இதை பண்ண முடியாது, இவர் தான் எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படி இப்படின்னு கலாட்டா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஸ்டேஜில் அழகிரி சரி ஃபைட் பண்ணி பார்க்கலான்னு நினச்சி ஸ்டாலின் எதிர்த்து அவர் சில அரசியல் பண்ணதாகவும், இவர் உடனே இறங்கி போய் அவருடைய கட்சியில் இருந்தவங்களை சில உடைச்சி தன் சைடு கொண்டதாகவும் முதல் ஒரு நாடகம் அரங்கேறியது. நாடகங்கிறத விட நிகழ்ச்சினே சொல்லலாம். அந்த ஸ்டேஜில் இவங்க உடனே அவங்களுக்கு பதவி கொடுத்து இவங்கள பதவியிலேருந்து இறக்குனாங்க. உடனே அவங்க போஸ்டர்லாம் போட்டாங்க. போஸ்டரில் ரொம்ப தேவைக்கு மேலே இன்சல்ட் பண்ணுற மாதிரி போஸ்ட் போட்டாங்க. போஸ்ட் பார்த்தோன்னா டிசிப்ளின் ஆக்ஷன் எடுத்தாங்க. டிசிப்ளின் ஆக்ஷன் எடுத்த உடனே கொஞ்சம் பயந்து போய் தலைமறைவாலாம் இருந்துக்கிட்டு அப்படி ஒதுங்கி இருந்தாங்க. இந்த சஸ்பென்ஷன் பண்ணுறதுங்கிறது கலைஞர் அவர்கள் கட்சிக்கு எதிர்வேலை செய்கின்ற ஒரு 3ஆம் மனிதனை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நாடக தன்மைங்கிறது என்னென்னா, இப்பவும் அவர் என்ன சொல்றாரு கேள்வி பதில்ல, என்னங்க அப்போ அவர் மன்னிப்பு கேட்டால் நீங்கள் மறுபடியும் ஏற்றுக்குங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது, இவ்வளோ தப்பு பண்ணவங்களை எப்படி கட்சியில் வைக்க முடியும் அவர் சொல்ல, அதை அவர்கிட்டே கேளுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கிட்ட கேளுங்க மன்னிப்பு கேட்காம எடுத்துக்கிறேன்னு அர்த்தம் நான் நினைக்கிறேன். இவர் என்ன சொல்கிறாரு,
என்னங்க அப்போ நீங்கள் வந்து தேமுதிக கூட கூட்டணி சேரக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ உங்களை விலக்கிட்டாங்க, உங்கள் கருத்து இப்போ என்னென்னா நான் தான் கட்சியில் இல்லை, இப்போ நான் ஏன் கருத்து சொல்லணும், அவர் ரிசர்வ் பண்ணுறாரு. அப்புறம் 30ஆம் தேதி அவருடைய பெரிய பலத்தை காட்டி அப்போ எனக்கு பலம் இருக்குது, அப்போ கொஞ்சம் பேரம் பண்ணுங்க, சமானமாக போகிறேன்னு. ஸோ முழு நாடகமாக அது உருப்பெற்று பழையபடி திரும்பி வர்றதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் மனதில் வைத்து வாக்காளர்கள் தங்களுடைய நாடாளுமன்ற வாக்கை முடிவு செய்வார்கள். சந்தேகமே கிடையாது. இப்போ பாருங்க, இதனுடைய முழு பலன் எப்படி வந்து பிரதிபலிக்குன்னா, திமுக திருந்த மட்டுமில்ல முன்ன விட மோசமாக தான் போகுங்கிறது இது நிரூபிக்கிறது. ஸோ திமுகவில் வந்து கலைஞர் அவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறி குழந்தைகள்லாம் அரசியல் பண்ணுறாங்க அங்கங்க. இது பெரிய எதிர்ப்பாக வந்து இன்னும் பாதிப்பு தான் அதிகம் வருங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. ரொம்ப தேங்க்யூ.